மஞ்ச பூசணி வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு பொரியல் செஞ்சிடலாம். ரியலாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாய் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா சாப்பாட்டு கூட தொட்டுக்க மாட்டீங்க. அப்படியே ஸ்பூன் ஸ்பூனாக போயிட்டுருக்கும். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கலந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு கடுகு நல்லா வெடிச்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் க்யூப் ஷேப்பில் பூசணிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், பரங்கிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வதக்குறதுலேயே காயோட அளவு சுருங்க ஆரம்பிச்சிரும். அந்த டைமில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு வீட்டில் அரைப்போம் இல்லையா மிளகா பொடி, அந்த மிளகா பொடி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேவையான அளவு மிளகா பொடி போட்டுட்டு அதில் இன்னொரு மடங்கு மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் காய் முழுகிறத விட கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. காய்க்கு மேலே தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா இதை சீக்கிரமே வேக ஆரம்பிச்சிரும். ரொம்ப தண்ணி இருந்தால் குழஞ்சி போயிடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். தண்ணிலாம் சுண்டிடுச்சு, காயும் வெந்துருச்சு. 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, துருவின தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் போல் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பத்தை நான் எடுத்துக்கிட்டேன், காய் எடுத்துக்கிட்டதுனால இந்த அமௌண்ட் தான் போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.